மக்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். நீ நல்லது செய்தாலும் பேசுவாங்க, தவறு செய்தாலும் பேசுவாங்க, ஒன்றுமே செய்யாம இருந்தாலும் இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான் என்று பேசுவாங்க. அதனால இன்றைக்கு நாங்க பேச போறது 4 பேர் 4 விதமா பேசுற உலகம். நான் என்ன இருக்கேன், இது ரேண்டம் டாக்ஸ் வித் என்ன இருக்கேன். நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. நான் படிக்க போறேன். ஒருத்தர் நல்லது தம்பி, படிப்பு தான் முக்கியம். இன்னொருத்தர் படிச்சு மட்டும் என்ன பயன், அனுபவம் வேண்டும். மூன்றாவது, இவ்வளவு காலம் படிக்கிறதுக்கு வேலைக்கு போகலாம். நாலாவது, இப்ப எல்லாரும் டிகிரி வச்சிருக்காங்க, வேற ஏதாவது பண்ணலாம். நான் சரி என்னதான் பண்ணணும், 4 பேரிடம் கேட்டா 4 வழி. கடைசியில நம்ம பிரெயினுக்கு கூகுள் மேப்ஸ்ல கூட ரூட் கண்டுபிடிக்க முடியாது. வேலைக்கு போனா கூட இதே சேலரி எவ்வளவு சொன்னா அவ்வளவுதானா? சேலரி கொஞ்சம் நல்லா இருந்தா காசுக்காக மட்டும் வாழக்கூடாது தம்பி. அட, சேலரி குறைஞ்சா பிரச்சனை, சேலரி அதிகமா இருந்தாலும் பிலோசபி. நான் சம்பளம் வாங்குறேனா இல்ல வைவா எழுதுறேனா, பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் சூப்பர் தம்பி, இப்பதான் வயசு, ரிஸ்க் எடுக்கணும். இன்னொருத்தர் பிசினஸ் எல்லாம் ரிஸ்க் தம்பி, நல்ல வேலை பார்த்தாலே போதும். பிசினஸ் நல்லா போனா அவனுக்கு லக், கொஞ்சம் கஷ்டப்பட்டா. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த நான் முன்னாடியே சொன்னேன் என்ற கூட்டம் ரொம்பவே டேஞ்சரஸ் மக்களே. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு எல்லாரும் எக்ஸ்பர்ட். கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த போலரை போடக்கூடாது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதுதான் நடக்கும் என்று எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். பிசினஸ் ஃபெயில் ஆன பிறகு அந்த ஐடியா ஒர்க் ஆகுது என்று எனக்கு அப்பவே தெரியும். அப்போ ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருக்கலாமே. நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் விட மாட்டாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனா ரொம்ப சீன் போடுறான், சிம்பிளா போனா கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணலாமே. பியர்ட் வளர்ந்தா என்னடா இப்படி, சேவ் பண்ணா பியர்ட் நல்லா இருந்தது, கேஆர் வளர்த்தா வெட்டுடா, கேஆர் கட் பண்ணினா முன்னாடி இருந்ததே நல்லா இருந்தது. அதனால சில நேரம் பாபரை விட வெளியில நிக்கிறவங்க தான் நம்ம கேஆர் ஸ்டைல அதிகமா மேனேஜ் பண்றாங்க. நம்ம உடம்பு கொஞ்சம் ஏறினா வெயிட் அதிகமாயிட்ட, வெயிட் குறைஞ்சா என்னடா இப்படி ஒல்லி ஆகிட்ட, ஜிம் போனா அதிகமா பொடிய பில்ட் பண்ணாத, ஜிம் போகாம இருந்தா எக்ஸசைஸ் பண்ணணும் தம்பி. அட, எந்த சைஸ்ல உங்களுக்கு சந்தோஷம் மெஷர்மெண்ட் அனுப்புங்க. சிங்கிளா இருந்தா கல்யாணம், இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இதெல்லாம் இப்ப தேவையா? முதல்ல வாழ்க்கைய பாரு. கல்யாணம் கட்டிட்டா இவ்வளவு சீக்கிரமா, கொஞ்சம் லேட்டானா இன்னும் மேன். குழந்தை இல்லைன்னா அடுத்த கேள்வி, குழந்தை வந்தா இன்னொன்று. இப்ப மக்களே, ஒரு மனிதரோட வாழ்க்கைக்கு மக்கள் சீசன் 1 முடிந்ததும் சீசன் 2 கேட்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் கூட இவ்வளவு பிரஷர் கொடுக்காது. நம்ம ஊர்ல இன்னொரு பெரிய கேள்வி, வெளிநாடு போறியா? போகலன்னா இங்க இருந்து என்ன பண்ண போற? போனா நம்ம நாட்டை விட்டு எல்லாருமே போறாங்க. அங்க கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனா அவனுக்கு என்ன, வெளிநாட்டுல இருக்கான். அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா ஊர்லயே இருந்திருக்கலாம். அடடா, பிளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி மக்கள் கருத்து கணிப்பு நடத்தணும் போல. கார் வாங்கினா லீசிங்ல வாங்கியிருப்பான், பைக்ல போனா இன்னும் கார் வாங்கலையா? ஹவுஸ் கட்டினா தேவையில்லாம இவ்வளவு செலவு. ரெண்டுல இருந்தா சொந்த வீடு கட்டணும். காசு சேவ் பண்ணா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணு. ஸ்பெண்ட் பண்ணினா காசு வேல்யூ தெரியாது. இதுல எனக்கு ஒரு டவுட், சேவ் பண்ற காசும் என்னோடது, செலவு பண்ற காசும் என்னோடது. டென்ஷன் மட்டும் ஏன் உங்களுக்கு? யூடியூப் ஆரம்பிக்கிற ஒருத்தரை எடுத்துக்கோங்க. முதல் வீடியோ போட்டான், கேமரா குவாலிட்டி சரியில்லை. கேமரா வாங்கினான், கண்டென்ட் தான் முக்கியம், எக்யூப்மெண்ட் இல்லை. எடிட்டிங் நல்லா பண்ணினான், ரொம்ப எஃபெக்ட்ஸ். சிம்பிளா பண்ணினான், எடிட்டிங் இல்லை. கமெடி பண்ணினான், நாலேஜ் இல்ல. நாலேஜ் பேசினான், கமெடி எங்க? அப்போ நான் என்னதான்டா பண்ணணும்? ஒரு சைட் ஜோக், ஒரு சைட் சயின்ஸ், நடுவுல டான்ஸ் ஆடணுமா? இதுதான் உண்மை மக்களே. ஒரு மனிதன் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் பேசுறது ப்ராப்ளம் இல்லை, அத எல்லாத்தையும் நாம உள்ள எடுத்துக்கிறது தான் ப்ராப்ளம். ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னார், அது நல்ல கருத்தா, நமக்கு உதவுமா, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுமா, அப்படித்தான் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு பிடிக்கல, இது சரியில்லை, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு என்று எல்லாரும் சொல்றத ஃபாலோ பண்ணினா நம்ம வாழ்க்கை நம்மதான் இருக்காது, பப்ளிக் ப்ரொஜெக்ட் ஆயிடும். நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கிறேன், நமக்கு அட்வைஸ் கொடுக்குற சில பேர் அவர்கள் வாழ்க்கையில அந்த விஷயத்தை செய்ததே இல்லை. பிசினஸ் இப்படித்தான் பண்ணணும். அண்ணா, நீங்கள் பிசினஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஃபாரின் போக கூடாது, நீங்க போயிருக்கீங்களா? இல்ல. யூடியூப் பிசி சேனல் வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணீங்க? ஆனா இங்க ஒரு விஷயம், எல்லாரையும் இக்னோர் பண்றதும் சரியானது இல்ல. எங்களை உண்மையா கேர் பண்றவர்கள் இருப்பாங்க, பேரண்ட்ஸ், நல்ல நண்பர்கள், டீச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள். அவர்கள் சில நேரம் நமக்கு பிடிக்காத உண்மையும் சொல்லலாம், அதையும் கேட்கணும். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, அட்வைஸ் கேளு, வாழ்க்கைய ஒப்படைக்காத. ஸ்டீரிங் நம்ம கையில இருக்கணும், பேசஞ்சர் ரூட் சொல்லலாம், ஆனா காரை ஓட்ட வேண்டியது நாங்க தான்.
நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க, 4 பேரு 4 விதமா சொல்றாங்க, அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு சிம்பிள். முதல்ல நமக்கு என்ன வேண்டும் என்று நாம கேட்கலாம். அடுத்தது நம்ம முடிவின் விளைவு யாருக்கு? நமக்கு தான். ஃபெயிலியர் வந்தா ஃபேஸ் பண்ண போறது யார்? நாம தான். சக்சஸ் வந்தா வாழ போறது நாம. அப்ப ஃபைனல் டிசிஷனும் நாங்க தான் எடுக்கணும். ஒரு ஃபனியான விஷயம் தெரியுமா? மக்கள் பேசுறது ரொம்ப நீண்ட காலம் கூட இருக்காது. இன்றைக்கு நீ ஒரு புதிய விஷயம் ஆரம்பிச்சா இவன் என்ன பண்றான், ஒரு மாதம் கழிச்சு வேற டாபிக், அடுத்த மாதம் வேற ஒருத்தர். மக்களுக்கும் வேலை இருக்கு மக்களே. நாம மட்டும் அவர்கள் ஒரு நாள் சொன்னதை 3 வருஷம் மனசுக்குள்ள வச்சிருப்போம். ஆனா அவர் நம்மளை பற்றி மறந்துட்டு டீ குடிச்சிட்டு இருப்பார். ஒரு நாள் நீ நல்லா வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பத்துல இவனால முடியாது, கொஞ்சம் வளர்ந்ததும் பாப்பம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாரு. சக்சஸ் வந்ததும் அவன் ஆரம்பத்திலேயே டேலண்டட். அட நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த டேலண்ட் எங்க போனது? சக்சஸ் வந்த பிறகு அந்த ஸ்டோரியை எடிட் பண்ணிட்டாங்க. அதனால நான் இப்போ ஒரு விஷயத்தை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண முயற்சி செய்கிறேன். எல்லாருடைய கருத்தையும் எதிர்க்க வேண்டாம், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் வேண்டாம். கேட்க வேண்டியதை கேள், சரியானதை எடுத்துக்கோ, தேவையில்லாததை விடு. இதுதான். ஏனெண்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாம 4 விதமா வாழ முடியாது. நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அத எல்லாருடைய கருத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி கொடுத்தா கடைசியில நமக்கெண்டு எதுவும் மிச்சம் இருக்காது. அதனால அடுத்த தடவை ஒருத்தர் இப்படி பண்ணாத, இன்னொருத்தர் அப்படியும் பண்ணாத, மூன்றாவது நான் இருந்தா வேற மாதிரி பண்ணுவேன் என்றா சிரிச்சிட்டு கேளுங்க. பயனுள்ளதா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மனசுக்குள்ள சொல்லுங்க. சரி என்ன, அடுத்த ஆலோசகர் வரட்டும். எல்லாரையும் திருப்திப்படுத்துற வாழ்க்கை சாத்தியமே இல்லை மக்களே. நீ அமைதியாக இருந்தா ஆட்டிடியூட், பேசினா ஓவர், சிரிச்சா சீரியஸ் இல்ல, சீரியஸா இருந்தா ஃப்ரெண்ட்லி இல்ல, காசு இருந்தா ஷோ, காசு இல்லைன்னா ப்ரோக்ரஸ் இல்ல. அதனால மக்கள் பேசுற வால்யூமை குறைக்க முடியாது, நாம கேட்கிற வால்யூமை மட்டும் குறைக்கலாம். அவ்வளவுதான். நான் என்ன இருக்கே, இது ரேண்டம் டாக்ஸ் வித் என்ன இருக்கே. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் பண்ணுன்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்களா? அதுல ஃபனியான அட்வைஸ் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை கமெண்ட் செக்ஷன்லயும் 4 பேர் 4 விதமா பேசலாம். அதுவும் சரிதான். நினைவில் வச்சுக்கோங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம வழி நமக்கு தெரியும். நல்லதை கேட்போம், தேவையில்லாததை விடுவோம். நம்ம வாழ்க்கையை நாமே வாழுவோம். அடுத்த ரேண்டம் டாக்ல முற்றிலும் வேறொரு டாபிக்கோட சந்திப்போம். பாய் மக்களே.